ராகுல் சந்தைக்கு பழங்கள் வாங்க வந்திருந்தான். ஆனால் காய்கறி சந்தையில் தன் முன்னாள் மனைவி காய்கறி விற்பதைக் கண்டு திகைத்து நின்றான். ராணிக்கு முன்னால் தரையில் கொஞ்சமாக காய்கறிகள் இருந்தன. அவள் சோகமாக அமர்ந்து வாடிக்கையாளருக்காக காத்திருந்தாள். அவன் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்து, உன்னை விட 100 மடங்கு சிறந்த கணவன் எனக்கு கிடைப்பான் என்று சொன்னாயே. ஆனால் இவளுக்கு யாரோ சோம்பேறிதான் கிடைத்திருக்கிறான் போல. அதான் தன் மனைவியைக் கொண்டு காய்கறி விற்க வைக்கிறான் என்று முணுமுணுத்தான். அவன் விரும்பவில்லை என்றாலும் ராணி காய்கறி விற்றுக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். திடீரென்று ராகுல் தன் முகத்தில் ஒரு கைக்குட்டையை கட்டிக் கொண்டான். எப்படியும் இந்த 8 ஆண்டுகளில் அவன் நிறைய மாறியிருந்தான். கொஞ்சம் குண்டாகி இருந்தான். அவனுடைய நிறமும் சிவப்பாக மாறியிருந்தது. சூட் பூட் அணிந்திருந்ததால் அவன் ஒரு பெரிய அதிகாரி போல தெரிந்தான். முகத்தில் கைக்குட்டையை கட்டிய பிறகு அவனை அடையாளம் காணவே முடியவில்லை. அருகில் சென்று பார்த்தபோது ராணியிடம் வாடி போன சில உருளைக்கிழங்குகளும் மிகவும் பசுமையாக இருந்த சில தக்காளிகளும் இருந்தன. ஒரு மரப்பெட்டியில் மாம்பழங்கள் இருந்தன. அதன் மேல் காய்ந்த பொருட்கள் இருந்ததால் அவை சரியாக தெரியவில்லை. கொஞ்சம் பச்சை மிளகாயும் கரைபடிந்த 4 காலிஃபிளவர்களும் இருந்தன. சாலையோரம் தரையில் ஒரு துணியை விரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய கடையில் அவ்வளவுதான் பொருட்கள் இருந்தன. ராகுல் கவனித்தான். அவள் மிகவும் மெலிந்து போயிருந்தாள். அவள் முகத்தில் துளி கூட பொலிவு இல்லை. நிறமும் கருத்தியிருந்தது. ஒரு நிமிடம் அவள் ராணிதானா அல்லது வேறொருவரா என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் அவள் நெற்றியில் இருந்த பெரிய மச்சத்தை பார்த்த பிறகு அவள் ராணிதான் என்று அவன் உறுதி செய்து கொண்டான். ராணி நம்பிக்கையுடன் அவனை பார்த்தாள். பிறகு அவசரமாக, ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். பக்கத்தில் காய்கறி விற்றுக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி இவளிடம் பழைய காய்கறிகள் தான் இருக்கின்றன. ஐயா, பிரஷ்க வேண்டுமானால் இங்கே வாருங்கள் என்றாள். ஆனால் ராணி பதற்றத்துடன், பழையது இல்லை ஐயா, வேணினால் அப்படி தெரிகிறது. இன்று காலைதான் வாங்கினேன் என்றாள். ராணியின் முகத்தில் இருந்த அந்த இயலாமையையும் கட்டாயத்தையும் கண்டு அவளது இதயம் படபடத்தது. வாழ்க்கையின் 6 ஆண்டுகளை அவளுடன் கழித்திருந்தான். விவாகரத்து நடந்திருக்கலாம். ஆனால் அந்த 6 ஆண்டுகளில் சில அழகான மற்றும் மறக்க முடியாத நினைவுகள் இருந்தன. அவன் எதுவும் பேசாமல் மாம்பழத்தின் மேல் இருந்த பொருட்களை அகற்றிவிட்டு பார்த்தான். அவை நல்ல வகை மாம்பழங்கள்தான். ஆனால் பழையதாகி விட்டதால் தோல் சுருங்கி நசுங்கி போயிருந்தன. அவன் இவை உண்மையிலேயே கெட்டுப் போயிருக்கின்றன என்றான். ராணி பொறுமை இழந்து, இல்லை ஐயா, கெட்டுப் போகவில்லை. பார்க்கத்தான் அப்படி தெரிகின்றன. வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. மாலை நேரமாகிவிட்டது. மலிவான விலைக்கு தருகிறேன் என்றாள். அவன் அங்கிருந்து போவது போல நடந்து கொண்டே, எனக்கு தெரியும். இவை கெட்டுவிட்டன என்று தோலை உரித்து பார்த்தால் உள்ளே கருப்பாக இருக்கும் என்றான். அவள் கெஞ்சும் குரலில், நீங்கள் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்களேன். பிடிக்கவில்லை என்றால் வாங்க வேண்டாம். 2 நாட்களாக என் மகளின் உடல்நிலை சரியில்லை. அதனால் கடையை சரியாக கவனிக்க முடியவில்லை என்றாள். மகள் என்ற வார்த்தையை கேட்டதும் ராகுலுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் முன் தன் அன்பு மகளின் முகம் வந்து போனது. விவாகரத்தின் போது அவளை கடைசியாக பார்த்தபோது அவளுக்கு 4 வயது, இப்போது 12 வயது இருக்கும். பிரீத்தி ராணி ஒரு மாம்பழத்தை எடுத்து ராகுலிடம் நீட்டினாள். ஆனால் அவன் தன் மகளின் நினைவுகளில் மூழ்கியிருந்தான். மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற செய்தியை கேட்டதும் அவன் இதயம் ஏதோ உடைந்து சிதறுவது போல இருந்தது. இந்தாங்க ஐயா, சுவைத்து பாருங்கள் என்ற ராணியின் பேச்சை காதில் வாங்காமல் அவன் அவசரமாக எல்லா மாம்பழங்களையும் எடை போடு என்றான். அவள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, எல்லாவற்றையுமா என கேட்டாள். அவன் ஆம், எல்லாவற்றையும் எடை போடு என்றான். அவள் மகிழ்ச்சியுடன் எடை போட்டாள். 8 கிலோ மாம்பழம் இருந்தது.
அவற்றை 2 பைகளில் போட்டு அவனிடம் கொடுத்துவிட்டு 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனால் நீங்கள் 8 கிலோவையும் வாங்குவதால் கிலோ 80 ரூபாய் போடுகிறேன். மொத்தம் 640 ஆகிறது ஐயா. அந்த 40 ரூபாய் வேண்டாம்.